அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகவே தான் நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல மழை குறைவது போல இருந்தாலும் மீண்டுமாக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். முதற்கட்டமாக இப்போ தென் மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகள்ல கனமழை ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. படிப்படியாக அடுத்து வரும் நாட்கள், குறிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு கனமழை மிக தீவிரமாகவே இருக்கும். நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்ல. வரும் நாட்கள்ல கனமழை உறுதியாக தமிழ்நாடு முழுவதுமாகவே மீண்டும் பதிவாக வாய்ப்பு. ஏன்னா பலரும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மறுபடியும் ஒரு கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே தான் இருக்கும். எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம் மாவட்ட வாரியாக. முதலாவதாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நாளுக்கு நாள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும். அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக நீங்க மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. எல்லா நாட்களுமே கனமழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் 20 வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதுக்கப்புறமா உள் மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில இப்போ நமக்கு மழை குறைவாக இருக்கிறது போல தெரியும். மறுபடியும் ஆகஸ்ட் 17, 18 போன்ற தேதிகளில் கனமழை தீவிரமடையும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு நாளுக்கு நாள் நமக்கு தீவிரமடையும். காலை முதல் மாலை வரை வானம் மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்து வரக்கூடிய ஆகஸ்ட் 20 வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பாருங்க. அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மிக கனமழை வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவுகள் ஆகஸ்ட் 17, 18 மற்றும் 19 தேதிகளில் மறுபடியும் நல்ல ஒரு தீவிரமான கனமழைங்கிறது உறுதியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு நாளை தினங்கள்ல பரவலாக லேசானது முதல் மிதமான மழை தொடங்கி அதுக்கப்புறம் கனமழையாக மீண்டும் வலுப்பெறும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் பகல்ல வெயில் காணப்படும். இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். வரும் நாட்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் பதிவாகும். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.